கரூர் பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு விடுதியில் தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 235 பேரை சந்தித்த அவர் அவர்களின் மருத்துவ செலவு, கல்விச் செலவுகளை ஏற்பதாகவும் வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்வதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவர்களது சொந்த ஊரான கரூரில் சந்திக்காமல் மாமல்லபுரத்திற்கு வரவழைத்தது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இருப்பினும் விஜய் ஒரு கட்சியின் தலைவராக இருந்து மக்களின் பிரதிநிதியாக இருந்து தங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறார் என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதில் குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றும் ஒரு சிலர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளனர். இதற்கிடையில் கரூரில் நிகழ்ந்த கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து தற்போது இந்தியாவின் மத்திய புலனாய்வு பிரிவு CBI விசாரணை நடத்தி வருகிறது.